Hi friends, welcome back to my channel. நான் பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அப்புறம் எப்பயும் போல போன வீடியோக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் guys. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எப்பயும் போல ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ வந்து அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரோட கழுத்திலே கத்தி வச்சிருந்திருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோமே அவரை பார்த்து இன்னைக்கு வந்து அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே மோசமா இருக்குது, அதோட உங்க தலையுமே இப்ப தனியா பறக்க போது, அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களான்னு கேட்டிருப்பான். நம்ம பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க வந்து இப்ப என்ன பண்றீங்கன்னு எனக்கு சரியா தெரியல, அதுக்கான காரணம் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டிருப்பாரு. அவரு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவரை பார்த்து அதே கேள்வியை தான் கேட்கறான். நீங்க சொன்ன மாதிரி என்ன பாக்கணுங்கிற ஆர்வத்தினாலேயோ அல்லது நல்லெண்ணத்தினால மட்டும் நீங்க இந்த இடத்துக்கு வரலன்னு எனக்கு நல்லாவே புரியுது. சரியான பதில மட்டும் நீங்க சொல்லலன்னா அதுக்கான விளைவு வந்து ரொம்பவே மோசமா இருக்கும்னு நம்ம ஹீரோமே சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே அவனை பார்த்து நீங்க வந்து ஏதோ ஒன்று தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது, அதோட மட்டும் இல்லாம நீங்க தேவையில்லாம என்ன பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அவரு சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஹீரோமே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் வந்து உங்களை பயமுறுத்துறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன, நான் வந்து ஆல்ரெடி உங்களை கொல்றதுக்கு எப்பயோ ப்ரிப்பேர் ஆயிட்டேன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு அவருமே நம்ம ஹீரோ பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த கல்ட்டோட ஜெனரல் ஸ்ட்ராட்டஜர் சாகடிச்சிட்டு நீங்க இதுல இருந்து ஈஸியா தப்பிச்சலான்னு எதிர்பார்க்கறீங்களா என்ன, நீங்க என்னதான் இந்த டிவைன் கல்ட்டோட எக் மாஸ்டராவே இருந்தாலும் சரி அதுக்கான விளைவுகள் வந்து ரொம்பவே மோசமா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோமே அவரை பார்த்து அதை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லைன்னு சொல்லியிருப்பான். அதே சமயம் அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம ஹீரோட்ட நான் வந்து இப்ப இறந்தாலும் சரி இல்ல எப்ப இறந்தாலும் சரி இல்ல வேற யார் கையால இறந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் என்னோட சாவு வந்து ஒரு நாள் வரத்தான் போகுது, அதனால நான் வந்து 3 உங்களுடைய ஸ்வாட வந்து நீங்க கீழே இறக்குங்கன்னு ஒரு மாதிரி டெரரா சொல்லியிருப்பாரு. இவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே டெரரா அவரை பார்த்து நான் வந்து கடைசியா உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான் கொடுப்பேன், நான் கேட்கக்கூடிய அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, அப்படி நீங்க ஏதாச்சும் என்கிட்ட தப்பா சொன்னாலுமே கூட உங்களோட தலை வந்து உங்களோட உடம்புல இருக்காதுன்னு மிரட்டிருப்பான். என்னடான்னு பார்த்தா அவரோட கழுத்துல இருந்து லைட்டா பிளட் வர ஆரம்பிச்சிருக்கும். இதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அவரே ஜர்க்கா இருப்பாரு. இந்த பயவுல ஸ்வாட பிடிச்சிருக்கிறது பார்த்தா கண்டிப்பா என்ன போட்டு தள்ளினாலுமே போட்டு தள்ளிடுவான்னு இவருமே நினைச்சு பார்த்துட்டு அவருமே நம்ம ஹீரோ கிட்ட நான் வந்து வேற ஒரு நோக்கத்தோட தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோமே அவரை பார்த்து அதை பத்தி எனக்கு சரியா தெரியல, அது வந்து என்னுடைய உள்வுணர்வு தான், அப்படி இல்லைன்னா என்னுடைய 6th சென்ஸ்னு கூட சொல்லலாம், எனக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும் இந்த உலகம் வந்து லாஜிக்கை பேஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஆகல, அதோட மட்டும் இல்லாம என்னுடைய லாஜிக் அப்புறம் எமோஷனல் வந்து ரெண்டுமே கிளாஸ் ஆகும்போது என்னுடைய எமோஷனல் தான் என்ன வந்து வழி நடத்தி செல்லும், அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் ஒருத்தர் எந்த ஒரு இன்டென்ஷன்ல இருக்காங்கன்னு. அப்போதான் நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே 6th சென்ஸா இதை பத்தி வேற யாரோ சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு இவருமே யோசிச்சு பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம டீமன் லார்டோட பிளேஸா கட்டாங்க. நம்ம டீமன் லார்டுக்கு முன்னாடி நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே என்னுடைய ஸ்கில்ல வந்து நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல, அப்படி இருக்கப்ப எதுக்காக நீங்க வந்து இந்த கல்ட்டோட ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரா என்ன மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டுப்பாரு. அதுக்கு நம்ம டீமன் லார்டுமே இதுக்கான ஆன்சரை வந்து நான் கண்டிப்பா உன்கிட்ட சொல்லி தான் ஆகணுமான்னு கேட்க அதுக்கு அவருமே ஆமான்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜரை பத்தி உண்மையை சொல்ல போனா அது வந்து என்னுடைய 6th சென்ஸ்னு கூட சொல்லலாம். நான் இப்ப சொல்ல போற இந்த ஒரு விஷயத்தை நீங்க நல்லாவே புரிஞ்சுக்கீங்க, இந்த உலகம் வந்து லாஜிக்கை பேஸ் பண்ணி மட்டும் இயங்க கிடையாது, உங்களை மட்டும் புத்திசாலிங்க எல்லாமே அதை வந்து மறந்து போயிடுறீங்க, நீங்க வந்து உங்க உள் உணர்வை நம்பி தான் வேலை செய்யணும், லாஜிக்குங்கிறது நிகழ்காலத்துக்கான ஆன்சரை மட்டும் தான் கொடுக்கும், ஆனா உள் உணர்வுங்கிறது உங்களுக்கான எதிர்காலத்துக்கான விடையை கொடுக்கும்னு சொல்லியிருப்பாரு. அதோட அதுல இருந்து தான் ஞானமுமே பிறக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம டீமன் லார்டுக்கு முன்னாடி தலைவணிய மரியாதை செலுத்த ஆரம்பிக்கிறாரு. அவருமே மனசுக்குள்ளார இதுக்கு முன்னாடி நான் வந்து யாருக்கிட்டயுமே தலை வணங்கினது கிடையாது, குறிப்பா டீமன் லார்டுகிட்டயுமே, ஆனா அவர் சொன்ன அந்த ஒரு ஒத்த வார்த்தை தான் என்ன வந்து அவருக்கு முன்னாடி தலை வணங்க வச்சிருக்குது. அவரை பார்க்கும்போது எனக்கு ஆர்டர் போடுற ஒரு இளவரசர் மாட்டம் தெரியல, எனக்கு வந்து பாடம் கற்பிக்கிற ஒரு ஆசிரியர் மாட்டம் தெரியறாரு அப்படின்னு நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே நம்ம ஹீரோட்ட நீங்க நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கலனா நீங்க மத்தவங்க கிட்ட கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், யாருக்கு தெரியும் அவங்களுக்கு கூட ஆன்சர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவருமே நம்ம ஹீரோட்ட சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பயிலுமே யோ கமல் மாட்டம் புரியாம பேசாதிய நேர மேட்ரிக் வாயான்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜருமே சொல்லியிருப்பாரு நீங்க வந்து ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்தா நீங்க எப்படி நடந்துக்குவீங்கன்னு நான் வந்து பார்க்க ஆசைப்பட்டேன். உதாரணமா சொல்ல போனா நான் வந்து அந்த வெப்பன் ஸ்டோரேஜுக்கு உங்களை கூட்டிட்டு போயிட்டு உங்களை உள்ள அனுப்புனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இந்த வெப்பன் ஸ்டோரேஜுக்குள்ள யாருமே உள்ள கூட்டிட்டு போக எந்த ஒரு ரைட்ஸ்மே இல்லைன்னு உங்கள்கிட்ட சொன்னா அப்போ உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்னு நான் பார்க்க ஆசைப்பட்டேன்னு சொல்லியிருப்பாரு. இந்த ஆள் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அப்பனா நீங்க வந்து என்ன அந்த வெப்பன் ஸ்டோரேஜுக்குள்ள அனுப்பி வச்சுட்டு நான் வந்து எந்த ஒரு பெர்மிஷனுமே இல்லாம அந்த ஒரு வெப்பன் ஸ்டோரேஜுக்குள்ள போயிட்டேன்னு நீங்க வந்து மத்தவங்கள்ட்ட சொல்ல ஆசைப்பட்டிருக்கீங்க. அதாவது டீமன் லார்டோட ஸ்டூடெண்ட் வந்து எந்த ஒரு டிசிப்ளினுமே இல்லாம அந்த ஒரு வெப்பன் ஸ்டோரேஜுக்குள்ள போயிட்டானே நீங்க வந்து மத்தவங்க கிட்ட சொல்லலாம்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, அப்படித்தானே? எனக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும் அந்த ஒரு வெப்பன் ஸ்டோரேஜுக்குள்ள எந்த ஒரு பெர்மிஷனுமே இல்லாம உள்ள போனா அது வந்து எவ்வளவு பெரிய கிரைமா மாறணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையே சொல்ல போனா நீ வந்து ஒரு சைக்கோன்னு நம்ம ஹீரோமே அவரை பார்த்து சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டு
கேட்டுட்டு அவருமே நிறைய பேர் வந்து என்ன இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதோட நம்ம பையிலுமே அவரை பார்த்து இதுக்கப்புறம் நம்ம பாத்தையை ரெண்டு ஸ்பிளிட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவருமே நம்ம ஹீரோட்ட அப்பனா நீங்க வந்து அந்த ஹெவன்லி டீமன் வெப்பன் ஸ்டோரேஜுக்கு போகலையா, ஏன் கூட வந்து நீங்க சரக்கடிக்க ஆசைப்படுறீங்களான்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு நம்ம பையிலுமே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன ஜெயிலுக்கு அனுப்பலான்னு ஆசைப்பட்ட உங்களா மட்டும் ஒரு ஆளுகிட்ட எப்படின்னா கூட உட்காந்து சரக்கடிப்பேன்னு நீங்க நினைச்சு பாக்குறீங்கன்னு கேட்டிருப்பான். அந்த டைம்னு பார்த்து அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிலுமே நம்ம ஹீரோட்ட நீங்க வந்து என்ன பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த இன்டர்னல் என்லைட்மெண்ட் ஃபெசிலிட்டி மாஸ்டர் கிட்ட ஒரு எஸ்கார்டு வரையர் அனுப்பியிருக்கீங்க தானே, நான் வந்து அவளை வான் பண்ணியுமே கூட அவ வந்து உங்களை பத்தின எந்த ஒரு சீக்கிரட்டுமே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு அவருமே நம்ம ஹீரோட சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பையன் ஒரு நிமிஷம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அதுக்குள்ள எப்படா இவருக்கு வந்து இந்த மேட்டர்லாம் தெரிய வந்துச்சு, உண்மையிலுமே எல்லாருமே சொல்ற மாட்டோம் இவர் வந்து இந்த கல்ட்டுல ரொம்பவே ஒரு மோசமான ஆள் தான் போலன்னு இவனுமே நினைச்சுக்கிறான். அப்பதான் அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிலுமே நம்ம ஹீரோட்ட அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டர் வந்து இப்பெல்லாம் என்ன கொஞ்சம் கூட நம்பவே மாட்டேங்கிறான், இந்த கல்ட்டுல என்ன நம்பக்கூடிய ஒரே ரிலேஷன்ஷிப்னா அது அவ மட்டும்தான், அவளையுமே வந்து நீங்க என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுமே இல்லைன்னு இந்த ஆளுமே ஒரு மாட்டம் சோகமா பேசிட்டு இருப்பாரு. இவர் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே சரி ஓவரா நடிக்காதீங்க, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சரக்கடிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஆளுமே பயங்கரமா ஹாப்பியா இருப்பாரு. நம்ம ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிலுமே நம்ம ஹீரோவை வந்து அந்த ஒரு வெப்பன் ஸ்டோரேஜுக்குமே கூட்டிட்டு போயிருப்பாரு. அவர் நம்ம ஹீரோட சும்மா தான் சொல்லியிருப்பாரு எனக்கு வந்து யாரையுமே உள்ள கூட்டிட்டு போக பர்மிஷன் இல்லைன்னு. அப்படியே கட் பண்ணா அந்த ஹெவன்லி டிமன் வெப்பன் ஸ்டோரேஜ் தான் காட்டுறாங்க. இந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிலுமே ஏதோ ஒன்று பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. என்னடான்னு பார்த்தா உள்ள போன நம்ம பையன் வெளியே வரும்போது எக்கச்சக்கமான லெஜெண்டரி வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான். அவருமே நம்ம ஹீரோட்ட நீங்க வந்து ஒரே ஒரு வெப்பன் மட்டும் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே நீங்க வந்து என்ன உள்ள ஒரே ஒரு டைம் மட்டும் தான் அனுப்புவேன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க வந்து ஒரே ஒரு வெப்பன் மட்டும் தான் எடுக்கணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருப்பான். நம்ம பையன் சொன்னது கேட்டுட்டு அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜில ஒரு நிமிஷம் ஆடி போயிருப்பாரு. அதே சமயம் அவருமே மனசுக்குள்ளார அந்த ஜெனரல் ஸ்ட்ராட்டஜி சொன்னது சரிதான், இவரை வந்து நான் மீட் பண்ணாத வரைக்கும் இவரை பத்தி எனக்கு முழுசா தெரியாது அப்படின்னு அவ வந்து என்கிட்ட சொன்னா அதெல்லாம் வந்து இப்ப கரெக்டா தான் இருக்குதுன்னு இவருமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவனை பார்க்கும்போது ஒரு நரகத்துல இருக்க ஒரு ஓல்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் வந்து இவனை பொசஸ் பண்ண மாட்டமே இருக்குது. உண்மையிலுமே இந்த தேர்ட் எங்களோட ரொம்பவே டிஃபரெண்டாவும் ரொம்பவே மோசமான ஒரு ஆளா தான் இருக்கான்னு இவருமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட மேன்ஷனை தான் காட்டுறாங்க. நம்ம டாங்க பயிலுமே நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக அந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோட்ட இருக்க அந்த ஒரு வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயபுல ஆளு மிரண்டு போயிடுறான். அவனுமே ஆச்சரியத்துல நம்ம ஹீரோ பத்தி யங் மாஸ்டர் இந்த வெப்பன்ஸ்ல உங்களுக்கு எங்க கிடைச்சிச்சுன்னு கேட்க அதுக்கு நம்ம பயிலுமே நான் வந்து அந்த ஹெவன்லி டீமன் வெப்பன் ஸ்டோரேஜ்ல இருந்து தான் இந்த ஒரு வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து வந்தேன்னு சொல்லியிருப்பான். அதே சமயம் நம்ம ஹீரோட இடுப்புல மாட்டிருக்க அந்த ஒரு பிளேட பார்த்துட்டு பயபுல ஆளு மிரண்டு போயிருப்பான். அப்பதான் நம்ம டாங்க பயிலுமே அந்த பிளேட பார்த்ததுக்கு அப்புறம் இது வந்து 7 நைட் பிளேடு தானே, அது மட்டும் இல்லாம இதோட உண்மையான பேரு வந்து டார்க் டீமன் ஃபிளேமிங் நைட் பிளேடு. இந்த ஸ்வாடு என்னதான் பார்க்கிறதுக்கு ரொம்பவே நார்மலான ஒரு ஸ்வாடு மாட்டம் இருந்தாலுமே கூட இதோட ரத்த வெறி பிடிச்ச அந்த ஒரு ஆற்றல் வெளிப்படும் போது ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல வாழ்ந்த அந்த 7th டீமன் லார்டுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரே வெப்பன்னா அது இதுதான் சொல்லியிருப்பான். அதே சமயம் நம்ம டாங்க பயிலுமே சைட்ல பார்த்திருப்பான். அங்க பார்த்தா 2 ஸ்வாடு இருந்திருக்கும். அந்த 2 ஸ்வாட பார்த்துட்டு இன்னுமே பயங்கரமா ஷாக்கா இருப்பான். இந்த 2 ஸ்வாடோட பேர் வந்து மீட்டியர் ட்வின் ஸ்வாடுன்னு சொல்லுவாங்க. அந்த 7th டீமன் லார்டு யூஸ் பண்ணதுனால தான் அந்த 7 நைட் பிளேடு வந்து ஃபேமஸா மாறுனுச்சு. ஆனா இந்த பிளேடு அப்படி கிடையாது. இந்த மீட்டியர் ட்வின் பிளேடு வந்து ரீமானிகல்ட்ட சேர்ந்ததே கிடையாது, இது வந்து ஆர்த்தடாக்ஸ் கிட்ட சேர்ந்தது. இந்த ஒரு ஸ்வாட அடைகிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டாங்கன்னு அவனுமே சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த டாங்க பயில பத்தி எனக்கு வந்து எந்த ஒரு வெப்பனை யூஸ் பண்ணணும்னு எனக்கு சரியா தெரியல, அதனால தான் எல்லா வெப்பனுமே அள்ளி போட்டு கொண்டு வந்தேன்னு சொல்லியிருப்பான். அதோட அவனுமே நம்ம டாங்க பயில பார்த்து நான் கையில வச்சிருக்க இந்த ஒரு ஸ்வாட பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டிருப்பான். இந்த ஸ்வாடு வந்து அந்த வெப்பன் ஸ்டோரேஜ்ல ஒரு மூலையில ஒளிச்சு வச்சிருந்தானுங்க, இதை பத்தின டீடைல்ஸ் உனக்கு தெரியுமான்னு நம்ம ஹீரோமே அவன்கிட்ட கேட்டிருப்பான். அதுக்கு அவனுமே இல்ல எங்க மாஸ்டர் இந்த ஸ்வாட பத்தி இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதில்லைன்னு அவனுமே நம்ம ஹீரோட சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம டாங்க பயிலுமே மனசுக்குள்ளார ஒரு ஸ்வாட வந்து யாரு யூஸ் பண்றாங்களோ அந்த ஸ்வாடு தான் அவங்களுடைய வரலாற்றையும் புகழையும் பத்தி நீண்ட நாள் பேசுறதுக்கு அந்த ஸ்வாடு தான் ஒரு காரணமா அமையும். தேடி எங்களாலுமே நான் நினைச்ச மாட்டேன் தான் இருக்காருன்னு அவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அவங்கிட்ட இந்த ஒரு ஸ்வாட நீ வந்து பிடிச்சு பார்க்கறதுக்கு ஆசைப்படியான்னு கேட்டிருப்பான். அதுக்கு அவனுமே சரி எங்களாடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்வாடுமே வாங்கியிருப்பான். நம்ம டாங்க பையன் அந்த ஒரு ஸ்வாட தூக்கி பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். ஏன்னா அந்த ஒரு ஸ்வாடு வந்து 30 இருந்து 40 கிலோ பக்கம் இருந்திருக்கும். அப்பதான் நம்ம ஹீரோமே அவங்கிட்ட இந்த ஸ்வாடு வந்து என்னதான் ஹெவியா இருந்தாலுமே இது வந்து லாங் பேட்டிலுக்கு யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், இருந்தாலுமே இந்த ஒரு ஸ்வாடு வந்து ஏதோ ஒரு விதத்துல என்ன ரொம்பவுமே அட்ராக்ட் பண்ணுது. இது வந்து மத்த ஸ்வாடுங்க மாதிரி அலமாரியில வைக்காம இருந்ததுனால இதோட பேர் எனக்கு சரியா தெரியல, அதனால இந்த ஸ்வாடோட கைப்பிடியை வச்சு பார்க்கும்போது இதுக்கு வந்து நான் டிராகன் ஸ்கேல் பிளேடுன்னு ஒரு பேர் வைக்கலான்னு இருக்கேன்னு சொல்லியிருப்பான். இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம டாங்க பயிலுமே மனசுக்குள்ளார இவர் வந்து பேர் வைக்கிறதுல ரொம்பவே ஒரு மோசமான ஆளுன்னு இவனுமே நினைச்சிட்டு இருக்கேன். அதே சமயம் நம்ம ஹீரோமே நம்ம டாங்க பயிலிட்ட ஒரு ஸ்வாட தூக்கி போட்டிருப்பான். அதை பார்த்துட்டு பயபுல ஆளு மிரண்டு போயிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அவங்கிட்ட நீ வந்து எனக்கு ரொம்பவே லாயலா இருக்கிறதுனால இந்த ஒரு ஸ்வாட வந்து உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான். அதோட இந்த ஒரு ஸ்வாடு வந்து உன்னுடைய மார்ஷியல் டெக்னிக்கு ரொம்பவே ஏத்த மாதிரியான ஒரு ஸ்வாடுன்னு சொல்லியிருப்பான். அங்க பார்த்தா சந்திரமுகி படத்துல வர கங்கா மாதிரி அவனோட மூஞ்சில வந்து ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சிருக்கும். நம்ம டாங்க பயிலுமே மனசுக்குள்ளார இது வந்து இந்த டிமானிகல்ட்ட சேர்ந்த ஒன் ஆஃப் த 5 கிரேட் டிமானிக் ஸ்வாடுல ஒன்று. இதோட பேர் வந்து சைலண்ட் கிங் ஸ்வாடு. இதோட ஓனர் வந்து அதுதான் சூஸ் பண்ணும். அப்படி இந்த ஸ்வாடு அவங்கள சூஸ் பண்ணலன்னா அவங்களுடைய டிமானிக் எனர்ஜியை கொஞ்சம் கூட அதை எமிட் பண்ணவே பண்ணாதுன்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம்னு பார்த்து நம்ம ஹீரோமே மனசுக்குள்ளார
ஒருவேளை இந்த ஸ்வாடை வந்து அவனுக்கு பிடிக்கல போலன்னு நினைச்சுக்கிட்டு அவனுமே நம்ம டாங்க பிள்ளைகிட்ட ஏப்பா தம்பி அந்த ஸ்வாடு வந்து உனக்கு பிடிக்கலன்னா கவலைப்படாத அதை வந்து நீ என்கிட்ட திரும்ப கொடுத்துருன்னு சொல்லியிருப்பான். அதை கேட்டுட்டு நம்ம டாங்க பயிலுமே எப்பயும் போல நம்ம ஹீரோக்கு முன்னாடி மண்டி போட்டுட்டு அதே ஒரு டைலாக் தான் திரும்பியுமே சொல்லியிருப்பான். எனக்காக வந்து நீங்க இவ்வளவு பெரிய ட்ரெஷர் கொடுத்துருக்கீங்க, அதனால நான் கண்டிப்பா என்னோட உயிரை கொடுத்து உங்களை காப்பாற்றுவேன்னு அவனுமே சொல்லியிருப்பான். கரெக்டா அந்த டைம்னு பார்த்து நம்ம டீமன் லார்டோட பிளேஸ்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னு ஒருத்தன் கதவை தட்டியிருப்பான். அந்த ஒரு சத்தத்தை கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அந்த டீமன் லார்டை பார்க்கணும்னு நினைச்சாவே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது. இருந்தாலுமே இதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு அவனுமே நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம டீமன் லார்டை தான் காட்டுறாங்க. நம்ம டீமன் லார்டுக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோமே உட்காந்துருப்பான். அவருமே அவங்கிட்ட நீ வந்து சரக்கு அடிக்கிறியான்னு கேட்டிருப்பாரு. அவனுமே சரின்னு சொல்லியிருப்பான். அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே அவரோட பவரை யூஸ் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் சரக்கு ஊத்திருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோமே மனசுக்குள்ளார நான் வந்து திருட்டத்தனமா வெளியே போனதை பத்தி இவர் என்கிட்ட எதுவுமே கேட்காமட்டாருன்னு இவனுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்க பார்த்தா நம்ம டீமன் லார்டுமே அவனை பார்த்து உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ற மாட்டேன் தோணுதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோமே நீங்க வந்து என்கிட்ட ரொம்பவே அன்பா நடந்துக்கிறீங்கன்னு சொல்ல அதே சமயம் நம்ம டீமன் லார்டுமே அவங்கிட்ட என்னதான் இருந்தாலுமே நீங்க வந்து அந்த ஃபோர்த் எங்களை எடுக்க அப்படிலாம் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே குடிச்சுக்கிட்டு இருந்த சரக்க குபீர்னு துப்பிடுறான். அப்பதான் நம்ம டீமன் லார்டுமே அவங்கிட்ட அந்த ஃபோர்த் எங்களாடு பயன்படுத்தினா அந்த ஒரு செப்பன் கேக் டீமானிக் ஆர்ட்ஸ் வந்து அந்த ஜோக்ஸா ஃபேமிலியில உருவாக்கப்பட்ட ஒரு புது டீமானிக் ஆர்ட்ஸ். அவர் வந்து என்னதான் பிடிவாதமோ திறமையாகவுமே இருந்தாலுமே கூட அவனோட வயசுல அவன் வந்து ஒரு புது மார்ஷல் டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சு நிறைய பேர் அவனை வந்து பாராட்டினாங்க. என்னதான் அவன் உருவாக்குனா அந்த ஒரு டெக்னிக் ஆரம்பத்துல வந்து மோசமா இருந்தாலுமே கூட ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டீமானிக் ஆர்ட்ஸா அது வந்து மாறுனுச்சு அப்படின்னு அவருமே நம்ம ஹீரோட பேசிட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம போயப்பல திருன்னு முழிச்சிட்டு இருந்திருப்பான். அப்பதான் அவருமே அவங்கிட்ட என்னதான் அந்த ஃபோர்த் எங்களாடு வந்து ரொம்பவே டேலண்டான ஒரு பர்சனா இருந்தாலுமே கூட அதை வந்து அவன் சதி திட்டத்துக்காக பயன்படுத்தி அவனோட வாழ்க்கையை வந்து அவனே வீணடிச்சுக்கிட்டான். ஒருத்தருடைய திறமை என்னன்னு அவங்களே தெரிஞ்சுக்காத வரைக்கும் அவங்க தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு முட்டாளி. இருந்தாலுமே நான் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஃபோர்த் எங்களாடு வந்து இந்த சக்சஸர் ரேஸ்ல இருந்து இவ்வளவு சீக்கிரமா வெளியேறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம டீமன் லார்டு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அந்த ஒரு ஃபைட்டை பத்தியுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்னு பார்த்து நம்ம டீமன் லார்டுமே நம்ம ஹீரோ கிட்ட அவன் வந்து என்னதான் ஒரு மோசமான பாதையை தேர்ந்தெடுத்திருந்தாலுமே கூட கண்டிப்பா அவனால என்னுடைய பொசிஷனை அடைஞ்சிருக்கவே முடியாது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து எந்த மாதிரியான பீப்புளை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன்னு. அதே மட்டுமே நான் நினைச்ச மட்டுமே நீங்க இருக்கீங்க. உங்களை நினைச்சு எனக்கு ரொம்பவே பெருமையாவும் ரெஸ்பெக்டாவுமே இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. நம்ம டீமன் லார்டு சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். அப்பதான் அவனுமே மனசுக்குள்ளார இது வரைக்குமே யாருமே என்ன பாராட்டி மரியாதை செலுத்தினதே கிடையாது. எல்லாருமே என்ன வந்து ஒரு அடிமை மட்டும் தான் ட்ரீட் பண்ணாங்க. அப்போதான் நம்ம பையலுமே அவனோட ஃபர்ஸ்ட் லைஃபை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போதே அந்த ஹெவன்லி அலையன்ஸை சேர்ந்தவங்க நம்ம ஹீரோ வந்து கடத்திட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவன் இருக்க அந்த ஒரு ஜெயிலுக்குள்ளார நிறைய பசங்க இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த சாப்பாட்டுக்காக நிறைய பேர் அடிச்சுக்குவாங்க. அந்த சின்ன வயசுல நம்ம ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சாப்பாட்டுல தான் அவங்க வந்து பிளட் பேராசிட்டுமே வச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவை ஒரு அடிமை மாட்ட அவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோவுமே பயங்கரமா எமோஷனல் ஆயிருப்பான். இவன் பண்ற எல்லாத்தையுமே நம்ம டீமன் லார்டுமே நோட் பண்ணிருப்பாரு. அப்பதான் அவருமே இவனை பார்த்து நீங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரொம்பவே சோகமா இருந்த படம் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம அதுல இருந்து நீங்க வந்து சடனா வெளியுமே வந்துட்டீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க வந்து படிப்படியா வளர்ந்துட்டு வந்திருக்கீங்க. அதை நினைச்சு எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க நம்ம டீமன் லார்டுமே நம்ம ஹீரோ கிட்ட நீங்க வந்து உங்களுக்கான ஸ்வாடை வந்து இன்னுமே தேர்ந்தெடுக்கலன்னு மட்டும் எனக்கு நல்லாவே புரியுதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு அவனுமே ஆமான்னு சொல்லியிருப்பான். அடுத்த செகண்டே பார்த்தா நம்ம டீமன் லார்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கொண்டு வந்த எல்லா லெஜெண்டரி ஸ்வாடுமே அந்த ஒரு இடத்துல கொண்டு வந்து சொருவி வச்சிருப்பாரு. இவர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பையன் ஒரு நிமிஷம் ஆடி போயிருப்பான். அப்பதான் அவனுமே மனசுக்குள்ளார உண்மையிலுமே இவரோட வாய்டு கேப்சர் டெக்னிக் வந்து அதோட பீக்ல இருக்குது. இவர் இன்னும் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுன்னு என்னால இன்னுமே கொஞ்சம் கூட கணிக்கவே முடியல. இந்த இடத்துக்கு நான் வரதுக்கு முன்னாடியே என்னுடைய எல்லா ஸ்வாடுமே நான் வந்து என்ட்ரன்ஸ்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அப்படி இருக்கப்ப இவருடைய வாய்ஸ் கேப்சர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவ்வளவு தூரத்துல இருந்து இந்த ஸ்வாடு எல்லாத்தையுமே இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலுமே இவரை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே முடியலன்னு நம்ம இவருமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப தான் நம்ம டீமன் லார்டுமே இவனை பார்த்து உனக்கு வந்து நான் ஒரு கிஃப்ட் தரலான்னு இருக்கேன். அதனால நீ வந்து இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்வாடை மட்டும் தேர்ந்தெடு. அதோட உங்களுக்கு ஏதாச்சும் நான் ஒன்று டீச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே என்னுடைய உள்வுணர்வு என்ன சொல்லுதுன்னா அவரை வந்து உடனே தாக்க சொல்லி அவர் சொல்ற மாட்டேன் எனக்கு தோணுதுன்னு சொல்லியிருப்பான். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அந்த பெரிய ஸ்வாடை தான் எடுத்திருப்பான். எடுத்தது மட்டும் இல்லாம நம்ம டீமன் லார்டை பார்த்து ஒரு அட்டாக்குமே பண்ணியிருப்பான். அங்க பார்த்தா நம்ம டீமன் லார்டு சும்மா குத்துக்கல்லாட்டம் ஒரே இடத்துல நின்று இருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ பண்ண அந்த ஒரு அட்டாக்கை தடுத்திருக்கவும் மாட்டாரு. அந்த அட்டாக்ல இருந்து டாஜுமே ஆயிருக்க மாட்டாரு. அதே சமயம் நம்ம ஹீரோ வேற ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருப்பான். நம்ம ஹீரோ பண்ண அந்த ஒரு அட்டாக்கு நம்ம டீமன் லார்டை தாண்டி பின்னாடி போயிருக்கும். ஆனா அவர் இருக்க அந்த ஒரு இடத்துல எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆயிருக்காது. அதை பார்த்துட்டு தான் நம்ம பையன் வாயா புலந்திருப்பான். அப்பதான் அவருமே நம்ம ஹீரோவை பத்தி நான் வந்து உனக்கு டீச் பண்றேன்னு தான் சொல்லி சொன்னேன், உன்னை அட்டாக் பண்ண சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவருமே மனசுக்குள்ளார நான் என்ன நினைச்சனோ அதே தான் இவன் பண்ணியிருக்கான். ஒருவேளை இவன் வந்து அவனோட உள் உணர்வா பயன்படுத்தினானா என்னன்னு தெரியலன்னு நம்ம டீமன் லார்டுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அதாவது நம்ம கோகுவோட அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் மாட்ட வச்சுக்கோங்க. அதே சமயம் நம்ம ஹீரோமே மனசுக்குள்ளார என்னுடைய அல்டிமேட் ஸ்ட்ரைக்கே இவர்கிட்ட கொஞ்சம் கூட வேலைக்கே ஆகல. அது மட்டும் இல்லாம அதை வந்து அவர் தடுக்கவும் இல்லை. அதுல இருந்து டாஜுமே பண்ணலன்னு இவருமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்பதான் நம்ம டீமன் லார்டுமே அவனை பார்த்து நீங்க பண்ண இந்த ஒரு அல்டிமேட் ஸ்ட்ரைக்
பிரேக்குக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு ஹேண்ட் அட்டாக் லான்ச் பண்ணலாம்னு இருந்தீங்க தானேன்னு கேட்டிருப்பாரு. இவரு சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம போய் இவ்வளவு ஆளு மறந்து போயிருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ அதே தான் யோசிச்சிருப்பான். இவரால எப்படி பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நான் அடுத்து என்ன அட்டாக் பண்ண போறேன்னு கணிக்க முடிஞ்சிச்சுன்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே பயங்கரமா ஷாக்ல நின்றுட்டு இருக்கேன். அதே சமயம் நம்ம டீம் எல்லாருமே நம்ம ஹீரோ பார்த்து உன்னால முடிஞ்சா என்ன கொல்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஹீரோமே அவனோட பவரை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு 9 ஹெவன் கான்ட்ராக்ஷன் டிஃபென்ஸ் ஸ்டெப்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி பயங்கர ஸ்பீடுல வந்து நம்ம டீமன் லார்ட் அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பான். இதோட இந்த ஒரு எபிசோடுமே முடியுது கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல யாராச்சும் வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலயுமே அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.